வெல்கம் டு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து தேஜ் ஐ லவ் யூ பட ரிவ்யூ. இது வந்து டிரெக்ட் பண்ணது வந்து ஏ கருணாகரன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்ஸ் படம். டியூரேஷன் வந்து 134 நிமிஷம். ரிலீஸ் ஆச்சு வந்து 6 ஜூலை 2018. பட காஸ்டிங்கை பார்த்தோம்னா சாய் தர்மா தேஜ் வந்து தேஜாவும், அனுபமா பரமேஸ்வரன் வந்து நந்தினியாகவும், ஜெய் பிரகாஷ் வந்து தேஜ் இந்த பெரியப்பாவும், பவித்ரா லோகேஷ் வந்து தேஜில் பெரியம்மாவும், அனிஷ் குருவில்லா வந்து நந்தினியின் அப்பாவும் நடிச்சிருக்காங்க. இப்போ இதை தாண்டி படத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தெலுங்கு ரொமான்ஸ் படம். ஸோ படக்கதையை பார்த்தோம்னா தேஜ் சின்ன வயசுலேயே ஒரு பெண்ணை காப்பாற்றுற கோரம் ஒரு ரெண்டு பேர் அடித்து போடுவார். அதில் வந்து ஒரு ஆள் வந்து செத்துருவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜெயில் தண்டனை 7 வருஷம் அனுபவிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட ஊர்லேயே வந்து ஒரு கிரேசி பாய்ஸ் அண்ட் பேண்ட் வச்சு சிங்கராக செய்து கொண்டிருப்பார். அதோட வந்து ஃபேமிலியும் வந்து அவங்களோட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃபேமிலியில் அவங்களோட சிஸ்டருக்கு இருக்க வெட்டிங்கை வந்து இவர் வந்து அவங்களோட சிஸ்டர் விரும்பின ஒரு போயோவில் இவங்களோட ஃபேமிலிக்கு தெரியாமல் சேர்த்து வச்சு அனுப்பினபடியாக அந்த கோவம் பிரச்சனையில் வந்து பெரியப்பா வந்து இவர் ஃபேமிலியை விட்டு வெளியே அனுப்பி விட்டுறாரு வர வேண்டாம்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட சித்தப்பா விட்டு ஹைதராபாத்தில் கேம்பஸையும் பார்த்து கொண்டு ஒரு மியூசிக்கல் பேண்டும் செய்து கொண்டிருக்காரு. அங்கே தான் எதிர்பாராத விதமாக நந்தினியை பார்த்து லவ் ஆகிறாரு. அங்கே வந்து நந்தினி வந்து யூகேயில் இருக்க அவங்களோட அம்மாவோட இறுதி விஷயம் நிறைவேற்றுறதுக்கு வருவாங்க. அது வந்து தேஜை வந்து மீட் பண்ணி அவனுக்கு செய்கிற வேண்டிய டாக்குமெண்ட்டை கொடுக்க வேணும் அவங்களோட விஷ். ஆனால் நந்தினிக்கு தெரியாது அந்த தேஜ் தான் இவன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நந்தினி வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் மாட்டப்பட்டு அந்த பனிஷ்மெண்ட்டு செய்ய வேண்டிய சர்வீஸுக்கு வரும் தேஜை யூஸ் பண்ணி கொள்ளுவாங்க டெக்னிக்காக. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு இடையில நடக்கிற ஃபன் ரிலேஷன்ஷிப் எல்லாம் கூடி ஒரு கட்டத்தில் வந்து தேஜ் ஓப்ராவே நந்தினிகிட்ட தன் லவ்வை சொல்லிடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து நந்தினி ஜோதிச்சு அடுத்த நாள் கேம்பஸில் வந்து அவனோட லவ்வை சொல்கிறதுக்கு வருவாங்க. ஸோ அப்போ தான் வந்து தேஜில் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கபடியே சொல்ல முடியாமல் போவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நந்தினி எதிர்பார்க்காத டைம் வந்து தேஜ் ஹோலை விட்டு வெளியே போயிடுவாங்க. கொஞ்சம் கழித்து நந்தினி எதிர்பார்த்த மக்களை பார்க்கான் தேஜ் போய் கொண்டிருக்க தெரியும். அவள் கூப்பிட்டு பார்த்து தேஜுக்கு விளங்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவள் வந்து தேஜ் பைக்கில் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகி தலையில் அடிபட்டு அவங்களுக்கு பழைய மெமரியெல்லாம் லாஸ் ஆகுது. ஸ்பெஷலாக ரீசெண்ட் நடந்த இன்சிடென்ட் தேஜில் லவ் அவள் அம்மாவுக்கு பண்ண ப்ராமிஸ் எல்லாமே மறக்குது. ஸோ படத்தின் மிச்ச கதை வந்து அவள் தன் பழைய ஞாபகங்களே பெறாவா இல்லையா, அதோட அம்மாவோட இறுதி ஆசை நிறைவேற்றாவே இல்லையா, தேஜோட இணையராவா இல்லையா, மற்றது அவங்களோட தேஜோட பெரியப்பா வந்து அவரை ஃபேமிலிக்கு திருப்பி எடுக்கிறாரா இல்லையான்றது தான் படத்தின் மிச்ச கதை. ஸோ இது வந்து ஓவரால் வந்து ஒரு நல்ல படம். அதோட வந்து இந்த படத்தில் வந்து ரொமான்ஸ், ஃபேமிலி சென்டிமெண்ட், காமெடி, லவ் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்சர் பண்ணி டைரெக்டாக எடுத்திருக்காரு. ஸோ இது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த சேனல் மற்ற பட ரிவ்யூஸ் இந்த லிங்க்ஸும் போட்டிருக்கேன். ஃப்ரீ டைம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு பட ரிவ்யூவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.